வணக்கம். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலில் நம்முடைய யூடியூப் நேயர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது பார்த்தேன் ரசித்தேன் தான். வந்தனம் வந்தனம் இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமாதான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமாதான். அது பழைய படமாக இருந்து சொல்கிறப்ப அதுக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டம் எப்பவும் தயாராக காத்திருக்கிறாங்க. அதனால் நம்ம எல்லா வெற்றி படங்களையும் பார்த்துருக்குறோம். இப்போ ஒரு வெற்றி படம் பார்க்க போகிறோம். இது யாருடைய படம் அப்படின்னா, பாலாஜி தயாரிப்பில் சுஜாதா சினியாட்சியின் வெளியீடாக வெளிவந்த 1968 வந்த என் தம்பி படம் தான். படத்தில் நடிச்சிருக்கக்கூடியவங்களை பார்த்தீங்கன்னா, செவாலிய சிவாஜி கணேசன் அவர்கள் மிக அற்புதமாக நடிச்சிருப்பார். அதே போல் அழகான கதாநாயகி சரோஜதேவி. வில்லன் யார்? தயாரிப்பாளரே தான். எப்படி சாடோ சின்னப்பா தேவர் அவரே தயாரித்து அவரே எம்ஜிஆர் அடி வாங்கிட்டு இருப்பார். இந்த பாணியை இவர் பாலாஜி கை கொள்கிறாரு. இவருங்க தவிர முக்கியமான நடிகர்கள்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவா மேஜர் சுந்தரராஜன். இந்த ஜமீன் குடும்பத்தினுடைய மூத்த பிள்ளை சிவாஜி, இளைய பிள்ளை பாலாஜி. கணக்கு பிள்ளையாக பழம்பெரும் நடிகர் நாகையா அவர்கள். இது தவிர அத்தையாக யார்? அப்பாவுடைய தங்கச்சியாக பண்டரிபாய், அவங்களுடைய மகளாக கதாநாயகி சரோஜதேவி, அவங்களுடைய அண்ணனாக நாகேஷ். எல்லாருமே ஒரு குடும்பத்து ஆட்கள். இது தவிர சுந்தரிபாய் இருப்பாங்க. சுந்தரிபாய் யாருன்னா ஜமீன்தாருடைய 2ஆம் தாரம். அவங்களுடைய பையன் தான் பாலாஜி. சொத்து கிடைக்குமோ கிடைக்காதாங்கிற பிரச்சனை வர்றது அதில் தான். இவங்களுக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க இருப்பாங்க. யாரு? பாலாஜியினுடைய தங்கச்சி ரோஜாரமணின்னு ஒரு அந்த காலத்து குழந்தை நட்சத்திரம். எனக்கு 20 உனக்கு 18 படத்தில் நடித்த தருண் அந்த ரோஜா ரமணியுடைய பையன்னு சொல்லுவாங்க. இது தவிர பி.கே. ராமசாமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவிலேருந்து வந்த மாமா, அதாவது பண்டரிபாயினுடைய அண்ணன். அவருக்கு ஒரு மகள் மாதவி, நல்ல காமெடி நடிகை. இதில் அவங்கள எப்போ பார்த்தாலும் பழைய பாட்டு பாட விடுவாங்க. அது எல்லாரும் சரி வாய்ஸில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது காமெடி ட்ராக். என்னை மறந்து போனானே, இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு இதில் டைரக்டர் மிகப்பெரிய வெற்றி பட டைரக்டரான ஏசி திருலோகச்சந்தர். பாடல்கள் கண்ணதாசு தாங்க. இசை எம்.எஸ். விஸ்வநாதன். ஒளிப்பதிவு தம்பு. திரை, கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே திருலோகச்சந்தர் தான். இந்த கதை தொடங்குற போதே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பையனான அந்த சிவாஜி மூத்த வீட்டில் அப்பாவுக்கு கொஞ்சம் முடியலை, தங்கச்சியை பார்த்துக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும். இப்படியான சூழல். தம்பி ஊதாரியாக இருப்பார். தம்பியை திருத்தி கொண்டு வரணும். இதுதான் இந்த கதையோட முக்கிய நோக்கம். அப்பா பணம் உங்க அண்ணனை கேளு. இதில் அந்த அந்த கால் ஊனமாக இருக்கக்கூடிய அந்த தங்கச்சியை மேலே பாசம் கொண்டு கண்ணன்கிற பேர் கொண்ட சிவாஜி எப்பவும் அவர் தான் சாப்பாடு ஊட்டுவார். உண்மையிலே அவர் தங்கச்சி இல்லை, மாற்றாந்தாயோட தங்கச்சியாக இருந்தாலும் அவ்வளோ பாசமாக இருப்பார். இப்போ அண்ணன் கண்ணை முடிக்குவானா, இந்த சாப்பாடெல்லாம் காணாம போயிடுமா? எங்க இதில் முதல் பாட்டே உணர்ச்சிகரமான பாட்டு. முத்து நகையே உன்னை நான் அறிவேன். இந்த சின்ன குழந்தை போய் ஒளிஞ்சிக்கிறோம். இவர் தேடி போவார் அந்த பெரிய பங்களாவில். அந்த குழந்தைக்கு அந்த கால் ஊன்றதுக்காக ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அது தாங்கி தாங்கி நடக்கும். அப்போ ஒரு தூணில் ஒளிஞ்சிருக்கப்ப அது ஒளிஞ்சிருக்கிறதுல அந்த கால் இது தெரிஞ்சோடனே சிவாஜி வந்து கண்டுபிடிச்சிட்டு, முத்து நகையே உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறிவாய். இந்த பாட்டில் ஒவ்வொன்றா வர்ணிச்சிக்கிட்டே வருவாங்க. எப்படி? கண்ணழகு பார்த்தால் இப்படி, பல்லழகு பார்த்தால் இப்படி சொல்லிவிட்டு திடீர்னு காலழகு பார்த்தால்னு சொல்லிவிடுவாருங்க. சொல்லிவிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா அந்த பிள்ளைக்கு கால் வந்து போலியோவில் பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா. காலழகு பார்த்தால் தெய்வத்துக்கு கருணை என்றொரு பேர் அதற்கு. கண்ணாசன் நின்று ஆடி இருப்பாருங்க அந்த இடத்துல. காலழகு பார்த்தால் தெய்வத்துக்கு. அதில் நான் அடிக்கடி கேட்குற பாட்டு இந்த பாட்டு தாங்க. அடியே நேற்று பிறந்தவள் நீயே, நேரம் தெரிந்து வந்தாயே, கண்ணன் பார்த்த ராதை போல அப்படின்னு அந்த பாட்டு வருங்க. நேற்று பிறந்தவள் நீயே. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சரணம் என்ன அப்படின்னா, வாடைக்காற்றில் வெளியில் நின்று போர்வை போலே தழுவிக்கொண்டு மார்பின் மீது கண்கள் மூடி மயக்கம் கொள்ளும் உறவு வாழ்க. மூடி மயக்கம் கொள்ளும் உறவு வாழ்க. அதுக்கு அவங்க பதில் சொல்கிற மாதிரி, என்ன ராதா என்ன கண்ணன்
அப்படின்னு அந்த அந்த வரியை நீங்கள் சுசிலா குரலில் கேட்டு பாருங்க. இந்த பாட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த பாட்டு முடிகிற போது இவங்களோட வந்து அந்த குழந்தைய தேடுவாங்க. அந்த குழந்தை போய் தண்ணிக்குள்ளே விழுந்துரும். தண்ணிக்குள்ளே பந்தெடுக்க போகிறோம்னு விழுந்த குழந்தைய காப்பாற்றுறோம்னு ஓடி போய் கதாநாயகன் சிவாஜி போய் குதிச்சிருவாருங்க. குதிச்சா குழந்தையை காட்டிலும் இவர் தான் ஆபத்தில் மாட்டிக்கிடுவார். அப்போ இவங்க சரதேவி ஓடி வந்து பதறி ஒரு பெரிய நீண்ட கம்பை கொடுத்து 2 பேரையும் எடுத்து, என்னங்க நீங்கள் குழந்தைய காட்டில் நீங்கள் இப்படி ஆயிட்டீங்கன்னு. இல்லை ராதா, எனக்கு நீச்சல் தெரியாது அப்படிம்பார். இந்த கதையில் இது ஒரு முக்கியமான இடங்க. நீச்சல் எப்படி 3 முடிச்சு படத்தில் நீச்சல் தெரியாத கதாநாயகன் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட வில்லன் என்ன செய்வாரோ அதே போல தாங்க இது. இதுக்கெல்லாம் முன்னோடி படம் இந்த படம் தான். கத்தி வீச்சு, குதிரை ஏத்தம், அத்தனை வித்தையும் கத்து கொடுத்த எங்க அப்பா எனக்கு நீச்சல் மட்டும் கத்து கொடுக்கல. இப்போ பாலாஜி போய் பணம் கேட்பார். இல்லைன்னு சொன்ன உடனே அவருக்கு அப்பாவை மிரட்டுவார். துப்பாக்கி எடுத்து சுட போயிடுவார். அவருக்கு நெஞ்சு வலி வந்துடும். அவர் உயில் எழுதி என்ன பண்ணிடுவார்னா, உயிலை தங்கச்சி கையில் இது பண்ணிவிட்டு சொத்த பூரா இவர் கையில் கொடுத்துட்டு தம்பிக்கு ஒன்றும் இல்லைன்ட்டு போயிடுவார். இறந்துருவார். இல்லைன்னு சொல்லி வந்தோடனே சண்டை போடுறப்ப அவர் இறந்து போயிடுவார். இப்போ எல்லா குடும்ப பொறுப்பையும் இவர் கையில் வந்துடும். உடனே இவர் பார்ப்பார் பாலாஜி, நீ இருந்தால் தானே சொத்து உனக்கு, இல்லைன்னு எனக்கு தானே, சரி அப்படின்ட்டு நல்லவன் மாறி மாறி கோயிலுக்கு போகணும்னு சொல்லி, அண்ணே வா போயிட்டு வருவோம், அப்பாவுக்கு வந்து ஒரு நினைவு மண்டபம் கட்டுவோம், இடத்த பார்த்து ஒரு கூட்டு போய் மோட்ரு படகுல வச்சு தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவாருங்க. எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்லிடுவாருங்க. அப்படியே கத்தி தண்ணிக்குள்ளே போயிடுவார். இதுதாங்க கதையில் பெரிய திருப்பம். கதாநாயகன் இறந்து போக சொத்து இவருக்கு வந்து சேர, சரி இந்த பெண்ணை அவள் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்ல, அவளும் முறை பையன் தானேன்னு சொல்ல, அதுக்கு நாகேஷ் சொல்லாப்புல வேண்டாம், என் தங்கை அப்படிலாம் சேர்க்க மாட்டேன், வீட்டுல மூட்டை பூச்சி மருந்து இருக்கு, எனக்கு கொஞ்சம் கொடுங்க, அது கொஞ்சம் கொடுங்க, அப்புறம் ஜாம்னு கல்யாணத்தை பண்ணுவீங்க. அப்போ அந்த வேலைக்காரன் வந்து நாகேஷ்ட, நேற்று ஒரு தெருக்கூத்து பார்த்தேன், கோடையடி கண்ணப்பான்னு. அட்டே அப்பா, வீட்டில் இருக்கிற நிலைமையில நீ அது இப்போ தெருக்கூத்தாது ஒன்றாவது போப்பாக்கிட்டு அப்படி சொன்ன நாகேஷ். அவன் அது எங்கே நடக்குது அப்படின்னு கேட்பாப்புல. அங்கே போகிறது நாகேஷ். அதில் ஒரு கால் இல்லாத நாற்காலில் சிங்கல்லாம் கொடுத்து உட்கார வச்சுருப்பாங்க. இந்த தெருக்கூத்தில் எப்போவுமே என்னென்னா, அந்த நடிகர்களை அறிமுகப்படுத்துகிறப்ப திரையை மாதிரி வேட்டியை சேலையை பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த கதாநாயகன் தோன்றுவார். அப்படி அந்த திரை விலகினோடனே பார்த்தீங்கன்னா, அதில் அந்த பாகவதர் கிராப்போட மீசை வச்சு பொட்டு வச்சு பெரிய பொட்டு வச்சு முந்தி முந்தி விநாயகனேன்னு ஆரம்பிப்பாருங்க. அந்த பாட்டோட அந்த கதாநாயகனை பார்த்தா நம்ம திடுக்கிடுவோம். ஏன்னா அவர் சிவாஜி மாதிரி இருப்பார். முந்தி முந்தி விநாயகனே முக்கண்ண. இன்னொரு சிவாஜியா இல்லையா, இவர் அப்படியே மல்லாக்க எழுதுருவார் நாகேஷ். அந்த இடத்துல அந்த பாட்டும் டான்ஸும் பார்த்தீங்கன்னா, நான் பிறந்தது தஞ்சாவூர் சூரக்கோட்டையிலே அப்படின்னு சீர்காழி குரலில் அவ்வளோ அருமையாக பின்னி எடுப்பாங்க. அட நாம் பிறந்தது தஞ்சாவூர் சூரக்கோட்டையிலே, வளப்பு மேல கோட்டையிலே. அதில் ராஜசோலத்தினம் வந்து ஆடுவாங்க. இவர் நாடகம் முடிஞ்சோடனே மேக்கப் ரூமுக்கு போய், எங்கேயா இருந்த அவர் அப்பயே போயிட்டார், அவர் பார்க்கணும்னா நாளை காலைல போங்க, அவர் அங்கே ஒரு இதில் ஏரியில் குளிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு. அவரை நோக்கி வரல, அங்கே ஒருத்தர் கோவிந்தோன்னு சொல்லிட்டு மேலேருந்து குதிச்சு தண்ணிக்குள்ளே குதிச்சு அந்த சிவாஜி குளிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ நமக்கே ஒரு குழப்பம் வரும். நீச்சல் தெரியாத சிவாஜி அவர், இவர் நீச்சல் தெரியுது, இவர் பாடுறது ஆடுறது வித்தியாசமாக இருக்குது. இப்போ நாகேஷ் பிளான் பண்ணுவார், தான் தங்கச்சியை காப்பாற்றவும், அந்த குழந்தை அண்ணன் இல்லைன்னு சொன்னோடனே அதுக்கு ஏற்படுற அந்த நோயினால் அந்த குழந்தை உயிருக்கு போராடுறதும், சொத்தெல்லாம் காப்பாற்றுறதுக்கும் ஒரு ஆள் வேணும். அப்போ இவரை தயார் பண்ணுவாருங்க. இவர் முதல்ல மறுப்பார். அந்த குழந்தைக்காக கூட்டு போய் காட்டினோடனே, அண்ணன் கண்ணா அண்ணா எப்போ வருவே அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ நாகேஷ் பழைய சிவாஜி மாதிரி உருவாக்குவாருங்க நடையுடைய பாவனைகளில். இப்போ அந்த நினைவு நாள் மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. கொண்டாடுறது என்ன, எல்லோரும் வருத்தமாக இருந்து என் சொத்தெல்லாம் எங்கள் அண்ணன் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரேன்னு வருத்தப்பட்டு இருக்கப்ப அந்த கதவை திறக்கும் சிவாஜி, பழைய சிவாஜி நிற்பாருங்க. வந்த உடனே இவர் தயார் பண்ண ஆள் தான் நாகேஷுக்கு தெரியும்.
அவர் உளறிடாமல் இருக்க, அம்மா அப்படின்னு அத்தை அத்தை எங்கம்மா எங்கம்மா ஆ ஆ அவர் கணக்கு பிள்ளை அப்படிம்பாரு. அப்புறம் இவர் தானான்னு ஒரு சந்தேகம் இவங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா பாலாஜி நம்பவே மாட்டார், சொல்லுவார் செத்துருப்பாப்புல நிச்சயமா. ஏன்னா தான் தான் கொண்டோம்னு சொல்லக்கூடாது இல்லையா. இப்போ இவர் தானாங்கிறப்ப பல சந்தேகம் வரும். குழந்தை சாப்பிடாம உட்காந்துருக்கோம், அப்போ அவர் ஊட்டுற மாதிரி இவர் ஊட்டுறாரான்னு பார்ப்பாங்க. கரெக்டாக அதே நடக்கும். இப்ப அண்ணன் கண்ணை முடிக்குவானா, இந்த சாப்பாடெல்லாம் காணாம போயிடுமா? சரஸ்வதின்னு நம்பிடுவாங்க. அப்போ உடனே அவங்களுக்குள்ள ஒரு பாட்டு இருக்கும், ஐய மெல்ல தட்டுன்னு ஒரு பாட்டு இருக்குது. அதுவும் ரொம்ப அந்த அந்த பாட்டுக்கு சிவாஜி ஆடுற ஆட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அட்டே அப்பா அப்படி பட்டிக்காடப்பட்டமால கூட அப்படி ஆட மாட்டாருங்க. அந்த அந்த டான்ஸும் பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய பாலாஜி ஒன்று சொல்லுவார், எங்க நீ சின்ன பிள்ளையில இவ தலையில் இருக்க ரோஜா பூவை சாட்டையில் சுண்டி எடுப்பியே, அது மாதிரி எடு பார்ப்போம். என்ன தெரியுமா, இவன் உண்மையான சிவாஜியா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இப்போ சரோஜதேவி டான்ஸ் ஆடுவாங்க, தலையில் ரோஜா பூ வச்சுக்கிட்டு. தட்டட்டும் கை தழுவட்டும், 1 2 3 சொன்னான்னு ரோஜா பூ எடுக்கணும். 2 தடவை சொல்லி அவர் குழப்பிக்கிட்டே இருப்பாருங்க. 3வது சொன்ன உடனே சட்டுன்னு எடுத்து அந்த ரோஜா பூ கையில் வச்சிருவார். இந்த சாட்டையில் அடித்து பிடிக்கிறது மட்டும் இல்லைங்க அண்ணே, நம்ம அடிக்கடி சின்ன பிள்ளைகள் கத்தி சண்டை போடுவோம்ல, வா சண்டை போடுவோம் அப்படின்னு கத்தியில் விஷத்தை தடவி அண்ணன் இப்போ தான் கையில் வச்சுக்கிட்டு அண்ணனோட சண்டை போடுவாருங்க பாலாஜி. அப்போ சிவாஜி அந்த கத்தியை அப்படி வச்சுட்டு அப்படி நிற்பார். எனக்கு தெரிஞ்ச அதுதான் வால் போஸ்ட்டுங்க அந்த காலத்தில். எந்த மீன் போட்டு அப்படி கத்தியோட சிவாஜி நிற்கிறதும் அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக சண்டை போடுவாங்க. இப்போ இவர் தான் உண்மையான சிவாஜியான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே ஒரு ரகசியம் மட்டும் இருக்கும். அந்த ரகசியத்தை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க, யூடியூப்பில் இருக்குது. பாட்டு, சண்டை, நகைச்சுவை, நடிப்பு, சோகம், காதல், குடும்ப உறவு, சொத்து எல்லாம் அவ்வளவையும் சேர்த்து கருப்பு வெள்ளை படம் தாங்க. ஆனால் திருலோகச்சந்தர் என்கின்ற அந்த மந்திரவாதி கையில் அது இருக்கிறதுனால அந்த படம் அப்படியான ஒரு சிறப்பை பெற்றிருக்குங்க. ஒரு முறை பிரபு சாரும் ராம்குமார் சாரும் என்னை கூப்பிட்டுருந்தாங்க சிவாஜி ஐயாவுடைய பெருமையை பேசுகிறதுக்கு. ரசிகர்கள்லாம் காலையிலேருந்து சிவாஜி மாதிரி ட்ரெஸ் பண்ணி வந்திருக்காங்க. அக்டோபர் 1 அவருடைய பிறந்தநாளுக்கு இப்போ சென்னையில் தான் நடக்குது. இந்த கிருஷ்ணகார்டன் சபாவுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அரங்கத்தில் அன்னைக்கு எல்லாரும் விருது பெற்றாங்க. சுகுமாரி விருது பெற்றாங்க, வின்சென்ட் கேமராமேன் விருது பெற்றார், ஏசி திருலோகச்சந்திரன் விருது பெற்றார். நான் போய் நான் சொல்கிறது ஒரு 15-20 ஆண்டுக்கு முதல்லன்னு வச்சுக்கோங்களேன். நான் அவங்க காலெலாம் தொட்டு கும்பிட்டேங்க. எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். நான் சின்ன பிள்ளையில் பார்த்த பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் பார்க்குறோம்னு. அப்போ கூட ப்ரொஃபஸர் நானும் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ அந்த கலாடா கல்யாணம் பாட்டு போட்ட உடனே என்ன சந்தோஷங்கிறீங்க. அடையாப்பா, அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். என் தம்பி படம் இத்தனை சிறப்பாக இயக்கிய திருலோகச்சந்தர் அவர்கள், படத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்டின சிவாஜி கணேசன் அவர்கள், இசையமைத்த விஸ்வநாதன் அவர்கள், பாடல்கள் மூலமாக சாதித்து காட்டிய கண்ணதாசன் அவர்கள், சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஒரு குடும்பத்தோடு உட்காந்து அமைதியாக சந்தோஷமாக சிரித்து மகிழ்ந்து கண்ணீர் விட்டு ஒரு படம் பார்க்கணும்னா என் தம்பி பாருங்க. ஏன்னா நல்ல படங்களை பார்க்குறதுங்கிறதே ஒரு நல்ல அனுபவம் தானுங்க. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.